ஓம் சாந்தி. எல்லாரும் சௌக்கியமா? முதலாக அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வீக குடும்பத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் கோல்டன் ஜூப்ளி நல்வாழ்த்துக்கள். கோல்டன் ஜூப்ளி நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே மனசு இங்கே வந்துடுச்சு. அங்கிருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மனசால் இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறமா உமா பேஞ்சியும் கிட்ட நான் பேசும்பொழுது அவங்களும் வரவேற்றார்கள் மதுரைக்கு. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் உருவாச்சு. வருடத்துக்கு ஒரு முறை மதுபனுக்கு வரும்பொழுது பல இடங்களுக்கு நம்ம போகாத இடங்களுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. 2005 வந்துட்டு 20 வருஷம் கழித்து இங்கே வந்திருக்கேன். இங்கே அஃப்கோர்ஸ் சக்தி சரோவர் இனாக்ரேஷன் அப்போ வந்திருந்தோம். ஆனால் அப்படி இங்கே வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், ரொம்ப அற்புதமான இடம். எப்போவுமே மதுரைக்கு இங்கே விஎஸ்பிக்கு வரும்பொழுது நம்ம சாந்தா தீதி, மீனாட்சி பேஞ்சி எல்லாம் இருக்கும் பொழுது இப்போவும் கூட தான், அப்போன்னு மட்டும் இல்லை, இங்கே வந்தாலே என்ன ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா? சொல்லட்டுமா? நம்ம பாபா சொல்லுவார்ல முரளியில், சொல்லட்டுமா அப்படின்னு. அந்த மாதிரி அவரையும் நம்ம காப்பி பண்ண வேண்டியதுதான். என்ன ஒரு ஃபீலிங்னா, ஒரு அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய அந்த ஒரு தாரணை, அவர்களுடைய அந்த குணத்தினுடைய அந்த வைப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல ஒரு அன்பு சாந்தா தீதி கிட்ட நல்லாவே நாங்கள் அனுபவம் பண்ணியிருக்கோம். ஈவன் இஃப் இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் 2 years தான் அவங்களோட சென்னையில் நாங்கள் இருந்தோம்னாலும் கூட, அவங்க மதுரையிலேருந்து அதுக்கு முன்னால் வரும்பொழுதும் சரி, அந்த ஒரு அன்பை ப்ளஸ் எப்போவுமே மீனாட்சி பேஞ்சி கிட்ட அவங்கள பார்த்தாலே நமக்கு நம்ம எல்லாரும் குழந்தையாயிடுவோம். ஏன்னா அவங்க பாபாவுடைய ஒரு இனிமையான குழந்தையாக அவங்க அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே நமக்கு அந்த ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகான் ஆத்மாக்கள் மூலமாக பிறந்த உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பாபா எவ்வளோ ஒரு அழகாக ஒரு கருத்தை சொன்னார். காரணம் நிவாரணம் அப்படின்னு 2 வார்த்தை. காரணத்தை சொல்லாதீங்க, நிவாரணம் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போது, அதாவது காரணத்தை சொல்வதுன்னா என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் ஃபோக்கஸ்ட். அதாவது நம்ம கவனம் எல்லாம் ப்ராப்ளம் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கு. ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் நிவாரண ஸ்வரூபமாக ஆகுங்க. சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட். தீர்வின் மேலே நம்ம கவனம் கொடுக்கணும். அதுதான் காரணத்திற்கு பதிலாக நிவாரணம்னு சொல்கிறது. மேலும் பாபா என்ன சொல்ற, டைம் ரொம்ப குறைவு, ரொம்ப காலமெல்லாம் இல்லை, டைம் குறைவு. சரி, காலம் குறைவு, டைம் இஸ் ஷார்ட் அப்படின்னு பாபா எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்காரு? 90 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்போதான் நம்ம 90வது சிவ ஜெயந்தி கொண்டாடணும். அப்போ பாபா இருந்து இப்படி டைம் இஸ் ஷார்ட், காலம் குறைவுன்னு தான் சொல்லிட்டு வராரு. அப்போவே டைம் இஸ் ஷார்ட்னு சொன்னா, அப்போ இப்போ 90 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்கு. குழந்தைகளுக்கு பாபா அடிக்கடி முரளியில் சொல்லியிருக்கிறார், ஒரு அலட்சியத்தன்மை வருது. என்னன்னா, அதான் எனக்கு தெரியுமே,
பாபா தான் அது சொல்லிட்டாரு. நான் தான் பாபா குழந்தை ஆயிட்டேனே. இதுதான் வந்து பெரிய ஒரு அலட்சியம். நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், அதனால என்னவோ எல்லாமே கேரண்டி தான் இல்லைங்கள, இருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம தான் நடந்து போய் எடுக்கணும். நமக்கு வழி தெரிஞ்சிருச்சு, உலகத்தாருக்கு வழி தெரியல, அவ்வளோதான். அப்போ நமக்கு காலம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நான் பிக்கப் பண்ணிடுவேன், வேகமாக போய் பிக்கப் பண்ணிடலாம். கடைசி நேரத்தில் இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம புருஷார்த்தத்தை கொஞ்சம் வேகமா. இது என்ன மெஷினா, ஆக்சிலரேட்டரா வண்டியில் கொஞ்சம் வேகமாக அமுத்துனா சீக்கிரம் போயிடலாங்கிறதுக்கு. அதனால நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே மகத்துவமானது. ஏன்னா அடுத்த நொடி என்னன்னு தெரியாது. எல்லா ஈரான்லேருந்து இஸ்ரேல்லேருந்து எல்லா இடத்துலேருந்து மதுபனில் எல்லா பொறுப்பு சகோதரிகள் எல்லாரும் வந்து மதுபனுக்கு வந்துட்டாங்க மீட்டிங்காக. இப்போ திரும்பி போக முடியல. அவங்க நினச்சிருப்பாங்களா நம்ம வந்து இங்கே மதுபனில் நம்ம வந்து இன்னும் அதிக நாள் இருக்க போகிறோன்னு. அவங்களுக்கு ஒரே குஷி தான். அவங்களுக்கு வீசா முடிஞ்சிருச்சு, இந்தியாவில் இருக்கிற வீசா முடிஞ்சிருச்சு. அவங்க திரும்பி போய் தான் ஆகணும். ஆனால் நாட்டு சூழல் அப்படி இல்லையே. அப்போ அது கூட ஒரு விதமான ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் வந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம். இப்படி பாபா சொல்கிறார், கடைசி நேரத்தில் வந்து அழைப்பு வரும், நீங்கள் பாபா வீட்டுக்கு வந்துடுவீங்க, அந்த பக்கம் வந்து விநாசம் நடக்கும். இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம்ல, அதனுடைய ஒரு குட்டி ரிஹர்சல் மாதிரி அவர்கள் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. அதனால் காலம் எப்படி திடீர்னு மாறும்னு தெரியாது. நம்ம எல்லாருமே அனுபவம் பண்ணிட்டோம்ல கோவிட் டைமில். எங்கேயாவது நகர முடிஞ்சுதா வீட்டை விட்டு? அப்போ இப்போ நமக்கு வந்து வீட்டை விட்டு வரலாம், நம்ம சென்டருக்கு வரலாம். அப்போ நம்ம இந்த ஒரு தெய்வீக குடும்பத்தினுடைய அந்த கேதரிங், அந்த குழுவினுடைய அந்த ஒரு சக்தியை நம்ம இப்போ வந்து நம்ம அனுபவம் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க நேரம். அதனால தான் பாபா வைரம் போன்றதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம காரணமே காட்டக்கூடாது. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம காரணம் காட்டுறோம்னா, முதல்ல தனக்காகவும் சில காரணங்கள் நம்ம வந்து காட்டுறோம். அதாவது தன்னுடைய ஒரு சில பலவீனங்கள் இருக்கு, தவறுகள் இருக்கு, சம்ஸ்காரங்கள் இருக்கு. அதை வந்து என்ன சொல்றாங்க, என்ன பண்றது, என்னுடைய சம்ஸ்காரமே இப்படிதான், என்ன பண்றது, இப்படியே தான் நான் வந்து மிஸ்டேக் பண்றேன், இப்படியே தான் நான் மறந்து போறேன், என்னோட ராசியே இப்படிதான், இப்படியெல்லாம் தன்னை பத்தி நினைக்கிறது இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் காரணங்கள். அப்போ இதுல இருந்து நம்ம வந்து விடுபடணும். தெரியுது இதுதான் பழைய சம்ஸ்காரம்னு தெரியுது, ஆனா அதற்கு பல காலமா அடிமையாயிருக்கோம்ல. ஸோ அதனால இந்த காரணங்கள்ல இருந்து விடுபடணும். தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க பாபாவுக்கு முன்னால வரும்பொழுது பாபா நிறைய சகோதரி கூட வந்து சொன்னாங்க, எப்படி பாபாவுக்கு அன்பு மிகுதி ஆகும்பொழுது எவ்வளோ டைட்டில்ஸ் கொடுக்குறாரு. தினம் அந்த டைட்டிலை கேட்கும் போது அப்படியே பூரிப்படைவோம் இல்லையா? அப்படியே முகமெல்லாம் அப்படியே ஒரு மலர்ந்த ஒரு சூரியகாந்தி மலர் மாதிரி எல்லாம் மலர்ந்துரும் பாபாவோட இந்த டைட்டில்ஸ் கேட்கும் போது. ஆனால் வீட்டுக்கு போனால் அப்படியே அதெல்லாம் எங்கே போச்சு அந்த டைட்டில்லாம்? அதெல்லாம் சென்டர்லேயே விட்டுட்டு போயிடுறதா எப்படி? சில பேர் சென்டர்லேயே முரளி எழுதிட்டு இங்கேயே முரளி நோட் புக்கை வச்சுட்டு போகிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அது என்னன்னே புரியல, அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த நான் தன்னைத்தானே அப்படி என்றைக்குமே வந்து தாழ்த்திக்க கூடாது. என்ன பண்ணுறது, நான் இப்படி தான் இருக்கேன், அப்படி தான் இருக்கேன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல புருஷார்த்தி, நான் ஒரு சுமாரான புருஷார்த்தி. ஒரு மாதாஜி சென்னையில் இருக்கும்போது ஒரு மாதாஜி கால் பண்ணுவாங்க, சிஸ்டர் எனக்கு அமிர்த வேலை பவர்ஃபுல்லாகவே யோகா வர மாட்டேங்குது சிஸ்டர், எனக்கு புருஷார்த்தமே சரியில்லை. எப்போ ஃபோன் எடுத்தாலும் இதே புலம்பல். நான் சொன்னேன், இந்த புலம்பல் நேரத்தில் அன்பான பாபா
இனிமையான பாபா அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க பாடலாம்ல. இந்த புலம்புற நேரத்துல கனெக்ட் ஆயிடுமா? ஆமா, எனக்குள்ள இந்த பலவீனங்கள்லாம் இருக்கு. நான் பாருங்க உங்களை மாதிரியே நான் ஆகி காமிக்கிறேன் பாபா, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். இனிமேலும் அந்த குணம் வெளியில அப்படியே எமர்ஜ் ஆச்சுன்னா அதை நான் நிறுத்திடுவேன். இப்படிலாம் தனக்குள்ளேயே பேசணும். இதுதான் நிவாரண ஸ்வரூபம்ங்கிறது. பாபா வந்து அவ்வளோ நமக்கு டைட்டில் கொடுக்குறாருன்னா அதை நம்ம மனசால ஏத்துக்கணும். ஆமா, நான் சக்திசாலி, நான் வெற்றியாளன். பாபா அவ்வளோ அன்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அன்பை எடுக்கணும் இல்ல, அதை நாம தான் எடுக்கணும். இங்க உடுமலைப்பேட்டையில பீஸ்லாண்டுங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். அப்போ அங்க வந்து ஒரு தோட்டம் இருக்கிறதுனால பூனை நாயெல்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு வெள்ளை பூனை வச்சிருந்தோம். பியூர் ஒயிட், கண்ணு வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அவ்வளோ சாஃப்டா அழகா, வெள்ளை ஆளுங்களோட வெள்ளையா அதுவும். அப்புறம் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஏதோ வெளியூர் போறதுனால அவங்க பூனையை நீங்க கொஞ்சம் வளர்த்துங்கன்னு கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? கருப்பு, ஃபுல் கருப்பு, கண்ணு வந்து மஞ்சள் கலர், ரெண்டு டோட்டலி ஆப்போசிட். ஆனா அந்த கருப்பு பூனை வந்து அப்படியே அந்த வெள்ளை பூனையிட்டு இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகும். அதோட சம்ஸ்காரம் பாருங்க, பாவம், அதுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மையோ. நாம வந்து அப்படியே தடவி கொடுத்தாலும் அப்படியே நெளிஞ்சிட்டு அப்படி போயிடும், வேண்டாமா. அப்புறம் தொடாதேங்கும் அது. அதுக்கப்புறமா அதை வந்து பிடிச்சி மடியில வச்சு அது அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும் அதனுடைய இது. அப்போ ஹேர் அப்போ அப்படி எவ்வளோ நல்லா நீ ஷைனிங்கா இருக்க அப்படின்னு அன்பா அது வந்து தடவி கொடுத்தாலும் அப்படியே இறங்கி நழுவி ஓடிடும் அதுக்கு. அப்போ நான் நினைப்பேன், நம்ம அவ்வளோ அன்பு செய்கிறோம், ஆனால் அது என்ன பண்றது இல்லை, எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு அன்பினுடைய அனுபவம் ஏற்படுமா? இல்லை இல்லை, அதுதான் எடுத்துக்கலையே. அப்போ அன்பினுடைய அனுபவம் அதுக்கு இல்லைன்னா அதுக்கு நாம காரணம் கிடையாது இல்லையா, நாம தான் அன்பை அள்ளி கொட்டுறோமே. இதே நிலைமை தான். பாபா அவ்வளோ அன்பு கொடுக்குறாரு. நீ வெற்றியாளர் குழந்தை, நீ வந்து சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ நமக்கு வந்து கொடுக்குறாரு அன்பே. ஆனா குழந்தைங்கள் என்ன செய்வாங்க? பாபா ரூம்ல சில பேர் உட்கார்ந்துருக்கனுடைய போஸை வந்து நான் நினைக்கிறேன் தனித்தனியா கொஞ்சம் போட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ அவங்களுக்கு அனுப்பணும். சில பேர் பாபா போட்டோக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறது எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? பாபா அப்படியே வந்து அழுதுட்டு அப்படியே பாபா சோகமா அவரு பாப்பாரு, என்னடா இது, நானும் ஞானத்தை கொடுத்துட்டேன், துக்க கவலைக்கான ரீசன் என்ன அதையும் சொல்லிட்டேன், சக்தியவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ நடந்து போ, நான் என் கையை பிடிச்சிக்கோ, நான் கூட்டிட்டு போறேன், நான் துணையா இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு அவரும் வந்து பாப்பார். என்ன பண்றது, என்ன தவிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும், he is knowledgeful. பாபா ரூம்ல வந்து அந்த மாதிரி சோகமே உருவாகலாம் உட்காரக்கூடாது. இது என்ன தெரியுமா? பக்கா பக்தி சம்ஸ்காரம். இது பக்கா பக்தி சம்ஸ்காரம். யோகால உட்காரும் பொழுது, இங்க ஹால்ல உட்கார்ந்தாலும் சரி, பாபா ரூம்ல உட்கார்ந்து சரி, நீங்க வீட்டுல யோகால உட்கார்ந்தாலும் சரி, சந்தோஷமா மலர்ந்து உட்கார்ந்துருக்கணும், குஷியோட உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா இது வந்து என்னது, சந்திப்பு அல்லவா. நீங்க ஒருத்தங்களை வந்து சந்திக்கலாம் வாங்க சந்தோஷமா கூப்பிட்டுட்டு அவங்கள சந்திக்கும் போது சோகமா அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு எஸ் பக்தி சம்ஸ்காரம். பக்தியில என்னது, எப்ப பார்த்தாலும் இறைவா எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்,
அப்படின்னு புலம்புறதே பழக்கமா போச்சு. இங்க பாபா கிட்ட வந்தாச்சு, ஆனா அந்த சம்ஸ்காரம் மட்டும் போல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்கும். என்னது? முருகா, அப்பனே, ஐயனே, வேற என்ன சொல்லுவீங்க? ஈஸ்வரா அப்படிங்கிறதுக்கு பதிலா பாபான்னு மாறி இருக்கு. அது ஒண்ணு மட்டும்தான். மற்றதெல்லாம் அதே யாசித்தல். கையெல்லாம் இப்படி வைக்கிறது இல்லை, ஓகே, இல்ல அப்படியே இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே கோயில்ல, அதெல்லாம் பண்றது இல்லை. ஸோ நம்ம அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா அன்பை அனுபவம் பண்ண முடியாது. ஸோ whatever I am, whoever I am yours. நான் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நான் உன்னுடையவன் பாபா அப்படின்னு மனசை அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டோம். எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஞானத்துக்கு வந்துட்டதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்த ஒரு வகுப்பில் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, தினமும் படுக்க போகும்பொழுது இதை சொல்லிட்டு படுக்கணும் அப்படின்னு. என்னன்னா, பெட்டில் ஏறி உட்கார்ந்துடுறீங்க. உட்கார்ந்த உடனே நான் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் படுத்துடுறீங்க. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும். அப்புறமா போத்திக்கிறீங்களா, நான் உங்களுடையவன். அவ்வளவுதான். இது ஒரு அதாவது அந்த சின்ன வயசுல அது சொல்லி கொடுத்துட்டதுனால அது என்னமோ ஒரு விளையாட்டு மாதிரி செய்வோமா, அதே பழக்கம். ஸோ நாம அதுதான், அதுக்கு பேர் தான் அர்ப்பணம்ங்கிறது. சமர்ப்பணம். அர்ப்பணம்னா என்ன? அதுதான் தெரியும். இந்த பலவீனங்கள் இருக்கு, ஆனா நான் உங்களுடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாபாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு என்னுடைய குழந்தைன்னு அந்த அன்புல மூழ்கி இருக்குன்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அன்பு அனுபவம் செய்ய ஆரம்பிச்சுடுவோம். பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கு, அது எப்ப போகும்? பழைய சம்ஸ்காரங்கள் எப்ப போகும்? 63 ஜென்மங்களா இருக்குல்ல, அது எப்ப போகும்? தந்தையினுடைய நினைவில் இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னீங்க? சதா நினைவில் இருக்கணும். 24 ஹவர்ஸ்னா 24 மணி நேரமும் பாபா நினைவிலேயே இருக்கணும். அது முடியுதா? முடியுதா? யார் யார் 24 ஹவர்ஸ் பாபா நினைவிலே இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே. அது நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்ம கடைசியில் அந்த நிலையை அடைவோம். ஓகே. அப்ப பாபாவே சொல்லுவார், இத்தனை மணி நேரம் குழந்தைங்க சார்ட் எழுதுறாங்க, அது பொய் அப்படி சொல்லிடுவார். அவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், அவருக்கு சரீரம் இல்லதான். சில பேர் சொல்லுவாங்களா, ஆமா பாபா, சிவ் பாபா உங்களுக்கு எங்க சரீரம் இருக்கா என்ன? ஒன்றும் கிடையாது, சரீரத்துல பார்த்தாதானே தெரியும் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சிவபாபாவுக்கே அறிவுரை சொல்றவங்களும் இருக்கிறாங்க குழந்தைங்க. என்னமோ புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி. அவரு ஞானக்கடல், அவருக்கு தெரியாதா நம்ம படுற கஷ்டம் என்ன ஏதுன்னு? அதனாலதான் அவரு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, கிரேஸ் மார்க் கொடுக்குறேன், நீ 90 மதிப்பெண் வாங்கு, டோன்ட் வரி, 90 மார்க் வாங்க, நான் 10 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நம்ம கஷ்டம் புரிஞ்சுதானே சொல்றாரு. ஸோ அதனால நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள் எப்போ பஸ்பம் ஆகும், எப்போ அதெல்லாமே தீரும்? எஸ், பாபாவுடைய நினைவு தான் இல்லைங்கள. என்னன்னா, நம்முடைய என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் என்ன, அதை நான் நினைவில் கொண்டு வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும் என்கிட்ட. பழைய சம்ஸ்காரங்களை நம்ம உண்மையான சம்ஸ்காரங்களை நம்ம வெளிப்படுத்த பழைய சம்ஸ்காரங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேண்டாத சம்ஸ்காரங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிடும்.
எவ்வளவு முறை நமக்கு குல்சார் தாதிஜி நமக்கு அந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க. அழுக்கு தண்ணி பக்கெட்டினுடைய உதாரணம் தெரியும்ல. அழுக்கு தண்ணி பக்கெட் நிறைய அழுக்கு தண்ணி இருக்கு, அதை வந்து கொட்டி கிளீன் பண்ணணும், அது கொட்ட முடியல. அப்ப என்ன பண்றது? நல்ல தண்ணி டேப்பை திறந்து விட்டுட்டு அது கீழே வச்சிருங்க. அது கொட்டி 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 அது வெளியில போய் கடைசியில நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு சிம்பிள் உதாரணம். அப்ப நம்ம வந்து அந்த தெய்வீக சம்ஸ்காரங்கள் மட்டுமே நமக்குள்ள இருக்கணும் பழைய அப்படின்னு சொல்லலாம், இல்ல பழைய சம்ஸ்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப நம்ம அந்த தெய்வீக சம்ஸ்காரங்களை நமக்குள்ள நிரப்ப இந்த பழைய சம்ஸ்காரங்கள் ஓடிப்படும். சரி, எப்படி தெய்வீக சம்ஸ்காரம் நினைக்கிறது? எங்க இருக்கு அந்த டேப்? கொண்டு போய் பக்கெட்டை வைக்கலாம். மோகினி தீதி வந்து இந்த தடவை மதுவல்ல வகுப்பு எடுக்கும் போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஃபரிஷ்தா ஆகணும். ஃபரிஷ்தா ஆகணும் தானே? கிடையாது. அவங்க சொன்னாங்க ஃபரிஷ்தா ஆகணுங்கிறதெல்லாம் இல்ல, ஃபரிஷ்தா ஆக வேண்டாம். ஏன்? நாம் எல்லாருமே ஃபரிஷ்தாக்கள், ஜஸ்ட் நாம சம்பூர்ண ஃபரிஷ்தாவா இப்போ ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க, you're all angels, no need to become an angel, just emerge your perfect angelic stage. உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஏஞ்சலை வெளிப்படுத்துங்க, அந்த கம்ப்ளீட் ஏஞ்சல், அந்த ஒரு ஃபரிஷ்தாவை வந்து நீங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தான், ஃபரிஷ்தாக்கள் தான். அதை நீங்க மட்டும் வெளியேற்றுங்க. இந்த ஒரு இதை கேட்டிருக்கலாம், மைக்கேல் ஆஞ்சலோலாம் அந்த அவருடைய சிற்பம் வந்து பண்ணும்போது எப்படி இந்த ஒரு அழகான ஒரு சிற்பம் நீங்க வந்து வடிச்சிங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னாராம், கல்லுல தான் அந்த சிற்பத்தை வடிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு சிலையவே வடிச்சா, ஒரு ஏஞ்சல் சிலையே வடிக்கிறாங்கன்னு வைங்க, ஏஞ்சல் அல்லாத பகுதியை மட்டும் நான் வெட்டிடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கல்லுல அந்த ஏஞ்சலை பாக்குறாரு, ஏஞ்சல் அல்லாத விஷயத்தை அவர் கட் பண்ணிடுறாரு, அங்க அந்த ரெடி ஆயிடுது அந்த சிற்பம். அப்ப ஆல்ரெடி இருக்கு அதுல. அதே போலதான் நாம் எல்லாருமே ஏஞ்சல்ஸ், ஃபரிஷ்தாக்கள். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல பாபா எவ்வளவு தடவை நீங்க ஸ்வமானத்துல இருங்கன்னா அது என்ன ஸ்வமானம்னே தெரியாது. ஏன்னா இது ஸ்வமான்ங்கிறது வந்து ஹிந்தி வார்த்தை வேற இல்லையா, நமக்கு எங்கே ஹிந்தி எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப முரளி கேட்டுதான் அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருப்போம். அது என்ன சிஸ்டர் சுமான் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து கேட்டாங்க, அதெல்லாம் தெரியாது. என்னது ஸ்வமான்? சுயமரியாதை. சரி, ஸ்வமான்ல எப்படி நம்ம இருக்கிறது? அதாவது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் அக்செப்ட், அவ்வளவுதான். பாபா சொல்றாரு, நீங்கள் வெற்றியாளரான ஆத்மா, சஃபல்தா மூரத், வெற்றி மூர்த்தி அப்படின்னு சொல்றாரா, அதை அப்படியே ஏற்றுக்கொள்தல். ஆமாம், நான் வெற்றியாளன். அதை விட பாபா என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளதுன்னு வேற சொல்லிட்டாரா. எந்திரிச்சு நீ நட, நான் கையை கொடுத்து துணையா இருக்கேன், சக்தியை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, வெற்றி நிச்சயம்னு வேற சொல்லிட்டாரு. வேற என்ன வேணும்? நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஸ்வமானத்தில் இருப்பது என்றால் அந்த என்ன ஒரு பாபா நமக்கு டைட்டில் கொடுத்திருக்கிறாரோ அதுவே தான் நான் அப்படிங்கிறத புத்திபூர்வமாக அல்ல, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய, நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், அது நடக்கல, உடனே வந்து எனக்கு எப்பவுமே இப்படிதான் ஆகுது, இதெல்லாம் பழைய சம்ஸ்காரத்துல வண்டி ஓடுது. உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணணும்?
இதிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. நான் வெற்றியாளன். வெற்றிங்கிறது எதுல இருக்கு? எந்த சூழ்நிலை வந்தாலும் கலங்காம இருக்கிறது தான் வெற்றி. வேற என்ன? நம்ம நினைச்சது நடக்கிறது வெற்றி இல்லை. நடந்தாலும் நடக்கலைன்னாலும் என் மனநிலை அமைதியா இருக்கு. என்னோட அமைதி மாறல, அன்பு மாறல. அதுதான் வெற்றி. நம்ம அதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா இன்னைக்கு சொல்லிட்டாரு, சேவை இனிமே வாய் திறந்து நம்ம சேவை எதுவும் பண்றதுக்கு இல்லை. என்ன பண்றது? ஆத்மாக்களுக்கு ஒரு பொறுமையே இருக்கிறது இல்லை. 2004 சுனாமி வந்த பொழுது அந்த மெரினா பீச்சுக்கு பக்கத்துல தான் நம்ம சென்டர் முதல்ல இருந்தது, திருவல்லிக்கேணியில. அது பக்கத்து ஒரு வீதி வரைக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் வந்துருச்சு. ஒரு சின்ன சந்துல கொஞ்சமா தண்ணி வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த ஃபுல்லா அலை வந்துருச்சு. இல்லை, அந்த பீச் மணலே இல்லையே. அப்போ அந்த ஸ்லம் ஏரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளெல்லாம் அவங்க வீட்டிலெல்லாம் தண்ணி வந்துருச்சுல்ல, அவங்க எல்லாம் ஏதோ கையில் மூட்டை தூக்கிட்டு ஓன அலறிட்டே அந்த வீதியில், நம்ம சென்டர் இருக்கிற வீதியில் ஓடுனாங்கல்லாம். நம்ம பாதிக்கப்படலைன்னாலும் அந்த ஓலம் இருக்குல்ல, அது கூட நம்மளை தாக்கும். அப்போ ஒரு அம்மா அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சும் அந்த பீதி இருந்தது. ஏன்னா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியாச்சு இப்படியாச்சு, சென்னையில் இதாச்சு, நாகப்பட்டினத்தில் இதாச்சு, அப்படியாச்சு, அப்படி இதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல. உடனே அது பீதி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மாதாஜி, அவங்க கிளாஸுக்கெல்லாம் வர்றவங்க இல்லை, யாரோ தான், அவங்க நம்ம போர்டை பார்த்துட்டு மேலே வந்துட்டாங்க, அழுதுகிட்டே வராங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இந்த நியூஸை பார்க்கறதுலேருந்து எனக்கு ஒரு பதட்டமும் பீதியுமான்னு, எனக்கு 4 நாளாக தூக்கமே வரலைங்கிறாங்க. ஒரே பீதி அவங்களுக்கு, ஒரு மாதிரி ஒரு பதட்டம், முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்போ நாம் என்ன பண்ணலாம்? பொதுவாக வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? உட்காருங்க, நீங்கள் ஒரு ஆத்மா, பரமாத்மா, இப்படி தானே நம்ம பொதுவாக நம்ம அவங்களுக்கு விளக்க சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம உட்காந்து எல்லாம் சரியா போயிடுங்க, எல்லாம் சரியா போயிடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில். அப்போ ஆத்மா பரமாத்மாவும் அந்த ஞானமும் சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ அவங்கள பாபா ரூமில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நானும் பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே ஓம் சாந்தி, அமைதியான ஆத்மா, இறைவனின் கரம் என் தலை மேலே இருக்கு, இப்படியெல்லாம் ஜென்ரலாக அப்படியே ரொம்ப ஒரு அமைதிப்படுத்த வேண்டியதாச்சு. அதை அவங்க காது கொடுத்து கேட்டாங்களோ என்னன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் அமைதியாக அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே உட்காந்துட்டு நாம பாபா நினைவில் இருந்துட்டு அந்த வைப்ரேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30-40 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க. அப்படியே சாந்தமானாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை. அப்போது எனக்கு அது தாட் வந்தது. அப்போது இது கூட ஒரு இறுதி சேவைக்கான ஒரு குட்டியாக ஒரு ரிஹர்சல் மாதிரி, ஒரு உதாரணம் மாதிரி பாபா கொடுத்தாருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இறுதியில் நாம் எதுவுமே நம்ம இப்போ செய்கிற மாதிரி சேவை பண்ண முடியாது. அப்போ நம்ம வாயில் கூட நம்ம கமெண்ட்ரிகள்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது. நம்மளுடைய ஸ்திதி தான் அங்கே வேலை பண்ணும். பாபா சொன்னார் இல்லையா, உங்களுடைய ஸ்டேஜ், உங்களுடைய நிலை மூலமாக நீங்கள் சேவை பண்ணணும், உங்களுடைய கண்கள் மூலமாக சேவை பண்ணணும், உங்களுடைய முகம் மூலமாக சேவை பண்ணணும், உங்களுடைய நடவடிக்கை மூலமாக நீங்கள் சேவை பண்ணணும். 2 நாளைக்கு முன்னாடி கூட பாபா சொன்னார் இல்லையா, கண்ணாடி அப்படின்னு. அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுடைய நினைவு, அதாவது ஆத்மாங்கிறதும் தந்தையினுடைய நினைவும் வரணும், கோணமானாலாம் தெரியக்கூடாது அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போது நாம் நம்மளுடைய ஸ்டேஜ் அந்த மாதிரி நமக்கு வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதுதான் ஃபைனல் சேவா. அப்போ ஃபைனல் சேவாக்கு நம்மளை தகுதியானவர்களாக நம்ம ஆக்கிக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இறுதி சேவைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றதை விட நாமளே காப்பாத்திக்கணும்ல. ஆக்சுவலா எல்லாமே நமக்காக தான் நம்ம செய்யறது.
நாம உன்னத நிலை அடையணுங்கிறது தான் இங்க நம்ம லட்சியமே. உன்னத நிலை என்ன? பாப் சமான், தந்தைக்கு சமமான நிலை. வேற யாருமே எந்த இயக்கத்திலையுமே இந்த சமான் நிலையை பத்தி யாராவது ஒரு குருஜியே இருந்தா குருஜிக்கு சமமாக ஆக வேண்டும் அப்படி யாராவது வாய் திறந்து சொல்ல முடியுமா? இல்ல, சொல்றதோ இல்லையோ அந்த லட்சியம் இல்லை. அவர்களை எப்பவுமே அவர்களை மேல வைப்பாங்க, இவங்க கீழே இருப்பாங்க. அந்த குருமார்கள் அவங்க எதுவும் நினைக்க போறது கிடையாது. அவர்களும் சுப சங்கல்பம் கொடுக்கறாங்க, இவர்களும் நல்வழியில போகட்டும், அப்படிதான் அவங்களுடைய குட் தாட்ஸ், குட் விஷஸும் இருக்கு. ஆனா சமமாக ஆக வேண்டும்ங்கிற லட்சியம் யாருக்கும் கிடையாது. ஆனா இங்க நமக்கு பாபா தந்தைக்கு சமமாக ஆகுங்கள், பிரம்மா பாபாக்கு சமமாக ஆகுங்கள், சிவ பாபாக்கு சமமாக ஆகுங்கள். அப்ப பாப் சமான் நிலையை நம்ம அடையிறது தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயமாச்சே. பாபா மாதிரி எப்படி நம்ம ஆகுறது? அப்படியா? பாபா நம்மளை பார்த்த உடனே அவர் முதல்ல நாம எந்த மாதிரி நிலையில இருக்கிறோம் அப்படின்னு முதல்ல அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் பண்றாரு, புரிந்து கொள்கிறார். அவர் உண்மையை புரிந்து கொள்கின்றார். நம்ம எந்த நிலைமையில இப்ப நம்ம இருக்கோங்கிற உண்மையை புரிந்து கொள்கின்றார். முதல் கட்டம். இரண்டாவது, அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு ஓகே, இப்ப சத்தோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கு கீழே ஆத்மாக்கள் நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார், புரிஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் அவ்வளோ அன்பை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு? வழி காமிக்கிறார். சரி, நீ படி இறங்கி வந்துட்டியா, எப்படி நீ லிஃப்ட்ல மேல போலாம், சிரமம் இல்லாம எப்படி நீ மேல போலாம் அப்படின்னு நமக்கு ஒரு வழியை காமிக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். இது அவருடைய கருணை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? நமக்கு துணையும் கொடுக்கிறார். கூடவே அவர் இருக்கேங்கிறார், சக்தியை கொடுக்கிறார். இதுதான் அவர் செய்யறார். ட்ரூத்ஃபுல், லவ்ஃபுல், மர்சிஃபுல், பவர்ஃபுல். இதுதான் அவருடைய குணம். இதையவே நம்ம ஃபாலோ பண்ணா போறோம், நம்ம பாப் சமான் ஆகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சுபாவ சம்ஸ்காரங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாம உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்ன? அந்த ஆத்மா பலவீனமாக இருக்கின்றது, ஆகவேதான் இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குது, கோபப்படுது. ஒரு தடவை ஜானகி தாதி சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி கோபப்பட்டுட்டு ஆவேசமா யாராவது கத்துனாங்க அப்படின்னு சொன்னா அதை கத்துறதா நீங்க நினைக்காதீங்க, அது இட்ஸ் அ கிரை ஃபார் ஹெல்ப்னு நினைங்கன்னு சொன்னாங்க. அது உதவிக்கு அவங்க கேட்கிற கூக்குரலா தான் உங்களுக்கு அந்த குரல் கேட்கணும். இதுதான் பாப் சமான் ஸ்டேஜ். அதுக்காக நீங்க ஒரு தப்பு செய்திருப்பாங்க, அவங்க கோவப்பட்டாங்கன்னா அந்த நேரத்துல எல்லாம் இல்ல, அங்க நாலேஜ் ஃபுல்லா இருங்க, உங்க தப்பு திருத்திக்கோங்க. பணிவும் வேணும். பாபா எவ்வளவு பணிவா இருக்காரு, தினம் தினம் நமஸ்தே சொல்றாரு. ஒருத்தங்க கோபப்பட்டாங்க உங்க மேலன்னா உங்களுக்குள்ள ஏதாவது பலவீனம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சோதனை பண்ணிக்கோங்க. அதை மாற்றணும்னா கண்டிப்பா பணிவோடு அதை மாற்றிக்கொள்ளணும், மன்னிப்பு கேட்டு மாற்றிக்கொள்ளணும். இல்லையா, இவங்க சுபாவம் அந்த மாதிரி கடினமான சுபாவம் இருக்கா, உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அன்பை பொழியுங்கள். பாபாவை நினைவு செஞ்சு இவர்களும் பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மா குழந்தைன்னு நினைக்கணும். ஒரு அரியா குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது அன்பு தானா உங்களுக்கு வருது. பிறகு என்ன செய்யணும்? அவர்களுக்கு நான் எந்த விதத்துல உதவி செய்யலாம் அப்படின்னு பாருங்க. சரி, இந்த மாதிரி அவங்க டிஸ்டர்ப் ஆகி இருக்காங்க, கோவமா கத்துறாங்களோ எப்படி இருக்காங்களோ, சரி இந்த ஆத்மாவுக்கு நான் எந்த விதத்துல உதவி செய்யலான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதுதான் மர்சிஃபுல், கருணை. பிறகு என்ன செய்யணும்? அவங்களுக்கு அடுத்து சக்தி கொடுக்கணும்ல. எப்படி சக்தி கொடுப்பீங்க?
அப்படியே சுருன்னு பாபா கிட்ட இருந்து அப்படியே ஒரு ஒளி இறங்குது. அவர் இங்கிருந்து சுருன்னு ரேசர் பீம் மாதிரி அவருக்கு போகுது, சக்தி கிடைச்சிருது. அப்படியா? சக்தி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. விஷுவலைசேஷன்ல எல்லாம் சக்தி கொடுக்க முடியாது. விஷுவலைசேஷன் இஸ் a டூல். அதாவது அந்த மனசுல அந்த காட்சியை கொண்டு வரீங்கிறது ஒரு உங்க மனசை ஃபோக்கஸ் பண்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா அதன் மூலம் எல்லாம் சக்தி போயெல்லாம் அவங்களுக்கு சேராது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு அப்படின்னா, நான் வெறுப்பினுடைய அலைகளை அவருக்கு நான் பரப்புகின்றேன். கோபத்தினுடைய அலையை பரப்பு. அப்படியா நீங்க உட்கார்ந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவீங்க? நீங்க கோபப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு தானா போய் அது கோபம் போய் சேர்ந்துரும். நீங்க வெறுப்பு அடைஞ்சீங்கன்னா தானாவே உங்க கண்ணுல முகத்திலேயே அப்படியே தெரிக்கும், அவங்களுக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது சக்தி அமைதிக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நீங்க கொடுக்கின்றேன் அப்படின்னாதான் போகுமா என்ன? அது மேலோட்டமானது, அது போகவே போகாது. இங்கிருந்து வரலாம் கொஞ்சம், ஆனா நின்று போயிடும், போகாது. லேசர் பீம் மாதிரி போகாது, போய் ரீச் ஆகாது. பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் அந்த உணர்வுல என் மனசை நிறைச்சு இருக்கணும். அப்பதான் அது தானா போயிடும். நம்ம சொல்ல கூட வேண்டாம், அவங்கள மட்டும் நம்ம மனக்கண்ணில் கொண்டு வந்தா போறோம், அது போயிடும். அவங்களுக்கு மனசார அவங்கள பத்தி ஒரு சுப பாவனை. இங்க கீழே டைனிங் ரூம்ல ஒரு வாசகம் இருந்தது. சுப பாவனை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சுப பாவனை வைரத்திற்கு சமமானது. சுப பாவனையினுடைய வார்த்தைகள் வைரத்திற்கு சமமானது. சுப பாவனையை நீங்கள் பிறருக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். சஹாரா அப்படின்னு அழகான வார்த்தை கீழே எழுதி வச்சிருக்காங்க. நம்ம அந்த உள் உணர்விலிருந்து நம்ம பிறருக்காக நம்ம அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அப்ப சக்தி எப்படி கொடுக்கிறது ஆத்மாக்களுக்கு? நீங்க அவர்களுக்குள்ள விசேஷ தன்மைகள் இருக்கு, அதை அப்படியே நினைச்சு பார்க்கணும். நீங்க முதல்ல உங்ககிட்ட கோபம் ஆவேசமா உங்ககிட்ட உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்க தான் இல்லைங்கள, ஆனா அவங்களுக்கு நீங்க சக்தி கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க, அன்பு பாபாவுடைய நினைவிலிருந்து அவங்களும் பாபா குழந்தைன்னு அன்பை கொடுக்குறீங்க, கருணை உள்ளத்தை நீங்க கொண்டு வரீங்க. அதுக்கப்புறமா சக்தி எப்படி கொடுப்பீங்கன்னா, அவர்களுடைய விசேஷ தன்மை என்ன, ஸ்பெஷாலிட்டி என்ன. என்னதான் 99 கெட்ட குணம் இருந்தாலும் ஒரு நல்ல குணம் கண்டிப்பா இருக்கும், மறுக்கவே முடியாது. கண்டிப்பா குணம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டியை நீங்க மனசுல கொண்டு வாங்க. கொண்டு ஹே ஆத்மா, உன்கிட்ட எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, அதாவது பாபா கூட நமக்கு எப்படி சக்தியை கொடுக்குறாரு, நம்முடைய ஸ்வமானத்தை தூக்கி விடுறாருல்ல. நீ பேர்பட்ட ஆத்மாங்கும் போது நமக்கு அப்படியே ஒரு சக்தி வருதா இல்லையா? அப்ப மற்றவர்களுடைய விசேஷ தன்மையும் நம்ம முதல்ல மனசால நம்ம நினைச்சு பார்க்கணும். முடிந்தால் அது வார்த்தையில இடம் பொருள் ஏவல் அறிந்து அந்த வார்த்தையில அந்த ஸ்பெஷாலிட்டியை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இரண்டாவது என்ன செய்யணும், அவர்கள் அற்புதமான ஆத்மாக்கள் கண்டிப்பாக தந்தையை தெரிந்து கொண்டு தனக்குள் மாற்றத்தை கொண்டு கண்டிப்பாக மாறுவார்கள் அப்படின்னு ஒரு ஃபெய்த் வைக்கிறீங்கல்ல, நம்பிக்கை, அதுதான் ஒரு சக்தியா அவர்களுக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா அவர்களுக்கு தேவை என்ன, அவர்களுடைய மாற்றத்திற்கான ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு சக்தி வேணும். அவங்களும் தான் கோபப்படக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முடியலையே. இப்போ அவங்களுக்கு சக்தி வேணும்ல, நம்ம சக்தி கொடுக்கணும். ஸோ அதனால நாம அந்த மாதிரி தான் நம்ம பிறருக்கு நம்ம எப்படி பாபா நம்ம என்னதான் சொன்னபடி கேட்கலன்னாலும் நமக்கு தினம் நமக்கு நம்முடைய சுவான் எவ்வளோ டைட்டில், நம்முடைய விசேஷ தன்மை, நீ யார், எப்பேற்பட்டவனா இருந்த அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்தி நமக்கு சக்தி கொடுக்குறாரு முன்னேறுவதற்கு. அப்படி நம்ம இருக்கணும். அதுதான் தந்தைக்கு சமமாக நம்ம ஆகிறதுனுடைய விஷயமே அதுதான். ஸோ தந்தைக்கு சமமாக ஆகிறது ஈஸி, கஷ்டமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அந்த ஒரு சொரூபத்தில் அந்த ஒரு அவேர்னஸ், அதாவது அந்த விழிப்புணர்வில் நம்ம இப்போ நம்ம போகணும்.
நான் யார், நான் யாருடையவன், நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து அவர்களுக்கு நாம் அந்த அன்பையும் நம்ம அந்த ஒரு கருணையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதுதான் நம்முடைய லட்சியமே. என்ன இப்போ இந்த உலகத்தில் போக போக பாபா கூட சொல்கிறார், போக போக சூழ்நிலை வந்து ரொம்ப நெருக்கடியாக தான் ஆக போகுது. அதுக்கெல்லாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம நியூஸ் கேட்டோம் அப்படின்னா ஒரு தடவை தான் நியூஸ் கேட்கணும். கேட்கலனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் உலக நியூஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரே தடவை தான் ஒரு நியூஸ் கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. ஜெயந்தி தேதி வந்து கிளாஸில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கேட்டிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன், நான் என்ன இப்போ வந்து நான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு வேகமாக ஆம்புலன்ஸே போனாலும் ஐயோ யாரும் இருக்காங்களோ பாவம், அவங்க உள்ள யார் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் செத்து போயிடுவாங்களோ, இப்படி எண்ணம் ஓடுதுல்ல. இதில் மற்றவங்களுக்கு தான் எண்ணம் ஓடும், பாபா குழந்தைங்களுக்கு என்ன அப்படி சில்லுன்னு வேகமாக அப்படியே சைரன் அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், ஓகே ஒரு ஆத்மா துன்பத்தில் இருக்குது, பாபாவோட கனெக்ட் பண்ணுவோம், அந்த ஆத்மாவுக்கு வந்து சாந்தம் கிடைக்கட்டும், வண்டர்ஃபுல் சோல் நல்லா அதனுடைய கணக்கு கழிக்கட்டும், அது நல்ல ஒரு ஆறுதல் அனுபவம் பண்ணட்டும் அப்படின்னு உள்ள சுப பாவனையோட அப்படியே எண்ணங்களை கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அப்படி நம்ம பழகினாதான் இப்போ உலகத்தில் பெரும் பேரிடர் மற்ற பல நிகழ்வு நடக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஸ்டேபிள் ஸ்திதியில் நம்ம வந்து இருப்போம். ஓகே. மற்றபடி ஆஸ்திரேலியாவுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனால் நான் 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. முதல்ல மெல்பர்னில் வந்து இருந்தோம், அதுக்கப்புறமா இப்போ சிட்னியில் வந்து இருக்கோம். முதல்ல சிட்னியில் மெயின் சென்டரில் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கார் இல்லையா மூத்த சகோதரர் சார்லி பாய், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே அந்த மெயின் சென்டரில் தான் முதல்ல ஃபியூ மந்த்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் சிட்னியில் ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்கங்கனால நிர்மலா தீதிக்கும் ரொம்ப சங்கல்பம் அங்கே திறக்கணும்னு. ஸோ அந்த சென்டரில் இப்போது பொறுப்பாளராக வச்சுருக்காங்க. அந்த சென்டர் ஓப்பன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அங்கே வந்து நிறைய பஞ்சாபீஸ் வராங்க, ஏன்னா அங்கே பக்கத்தில் குருத்வாரா இருக்கிறதுனாலே என்னவோ பஞ்சாபீஸ் வராங்க, குஜராத்தீஸ் வராங்க, அதுக்கப்புறமா ஃபிலிப்பீன் நாட்டை சேர்ந்தவங்க வராங்க, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க வராங்க, ஸ்ரீலங்கன் தமிழர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க. இப்படியெல்லாம் கலந்து தான் இருக்கும். ஆனால் ஜாஸ்தி ஹிந்திக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எல்லோரும் கலந்து இருக்கிறதுனால இங்கிலீஷில் தான் வந்து அங்கே முரளி எல்லாமே இருக்கும், கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வேறு வேறு ரூமில் அந்தந்த மொழியில் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அப்படி 3 மொழியில் 3 ரூமில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வகுப்பு வந்து இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 18-20 நாட்டை சேர்ந்தவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க மெயின் சென்டர்லலாம். ஒரு மல்டி கல்ச்சுரல் கம்யூனிட்டி அங்கே சிட்னியை பொறுத்த வரைக்கும் வெரைட்டியாக இருப்பாங்க. இட்டாலியன், ஸ்பானிஷ் நாட்டுக்காரங்க இப்படி வெரைட்டியாக இருப்பாங்க. தாய்லாண்டுக்காரங்க இருக்காங்க, மலேசியன்ஸ், சிங்கப்பூரியன்ஸ் இருக்காங்க, இப்படி எல்லாம் மிக்சடாக வந்து இருப்பாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியான இல்லையா பிராமண அந்த கலாச்சாரத்தில் வந்தாச்சு இல்லையா. ஸோ அங்கே வந்து அங்கே பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சேவையினுடைய ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னு பார்த்தா, ஒரு மாதத்தில் சென்டரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பாதிக்கு பாதி பிகேஸ் இருக்கும், பாதி நான் பிகே நிகழ்ச்சியும் இருக்கும். பொதுவாக நம்ம இடத்துல எல்லாம் நிறைய பிகேஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அப்பப்போ நம்ம வந்து வெளி சேவை பண்ணுவோன்னு இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ திடீர்னு யார் வேணாலும் வருவாங்க, அப்படி தியானம் பண்ணிட்டு போகணும்னு விரும்புவாங்க. அவங்க கோர்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் வந்து மெடிடேஷன் விரும்புகிறவங்க இருப்பாங்க. அதனால் அவங்களுக்காகவும் ஜென்ரல் மெடிடேஷன்ஸ் நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். யார் வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு கைடு பண்ணணும், சிம்பிளாக அப்படியே கமெண்ட்ரிலாம் கொடுத்து அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து இருக்கும். பிறகு கோர்ஸுங்கும் பொழுதும் அங்கே வந்து கோர்ஸ் எடுக்கிற விதமும் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். அங்கே வந்து 7 நாள் கோர்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அங்கே வந்து இன்ட்ரடக்டரி கோர்ஸ், இன்டர்மீடியேட் கோர்ஸ் அப்படின்னு 2 விதமாக வந்து நடக்கும். இன்ட்ரடக்டரி அறிமுகம்
பாடங்கள் அப்படின்னு ஒரு 5 லெசன் வந்து எடுப்பாங்க. அதில் முதல்ல ஜென்ரலாக அவங்களுக்கு எண்ணங்களை பற்றி, மைண்டு பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்கிறது, அதுக்கப்புறம் ஆத்மாவை பற்றி சொல்கிறது, ஆத்ம உணர்வை பற்றி அவர்கள்கிட்ட நல்ல ஒரு டீப்பாக கொஞ்சம் பேசுறது, அதுக்கப்புறமா பரமாத்மாவை பற்றி சொல்கிறது, கர்மாவை பற்றி சொல்கிறது. இதோட முடிஞ்சு போச்சு அறிமுக பாடம். அறிமுக பாடம் அந்த 5 லெசன் முடிஞ்ச உடனே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க கோர்ஸுக்கு, அங்கெல்லாம் தொடர்ந்து வர மாட்டாங்க. அப்போது அந்த 5 வாரம்னு ஆயிடுதில்ல, அப்போது 5 வகுப்பு தான். அது முடிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட கேட்கணும், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் இன்டர்மீடியட் கோர்ஸ், அடுத்த ஒரு இது கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அவங்க எஸ்ன்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்போ அவங்களுக்கு சொல்லுவோம், அதில் இன்னும் டீப்பர் லெசன்ஸ் எல்லாம் வரும், அது இன்னும் உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த இன்ட்ரடக்டரி பாடம் முடித்தவர்களுக்கு செல்ஃப் எம்பவர்மெண்ட் செஷன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த எடுத்த பாடங்கள்லேருந்தே ஏதாவது ஒரு கருத்தை இன்னும் நல்லா எலாபரேட்டாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது, தியான பயிற்சி கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். அதை தவிர பாசிட்டிவ் திங்கிங் கோர்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு தலைப்பில் அவர்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப், இப்படியெல்லாம் வச்சு அந்த அறிமுக பாடத்தை வந்து இன்னும் நல்லா அவங்களுக்கு பக்கா பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ரிட்ரீட் சென்டர் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 4 ரிட்ரீட் சென்டர் வந்து இருக்குது. 2 சிட்னிலையும் 2 மெல்பர்ன்லேயும் இருக்குது. ரிட்ரீட் சென்டரில் வீக்கெண்ட் சனி ஞாயிறு அங்கே தங்கி அந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கிறது. அதை மறுபடியும் இன்ட்ரடக்டரி ரிட்ரீட்டுக்கு அங்கே அனுப்புவோம். பாபா வீட்டில் தங்கி இருந்து அதே அறிமுக பாடத்தை வேற டீச்சர் மூலமாக எல்லாம் எடுத்துக்கும் போது இன்னும் நல்லா பக்காவாகும். அப்புறம் உடனே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும், சரி அடுத்த வகுப்புக்கு நம்ம போகலான்னு. அப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ் எடுப்பாங்க. அதில் தான் வந்து நம்ம ட்ராமா, அப்புறம் அந்த கல்பமரம், அஷ்டசக்தி, இப்படியெல்லாம் அதெல்லாம் நம்ம கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரம்மா பாபாவை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லி, அப்படியெல்லாம் சொல்லி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முரளியெல்லாம். அங்கே வந்து நம்ம லக்ஷ்மி நாராயணன்லாம் சொல்லவே முடியாது. ஹூ இஸ் தட்ன்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு எங்கே தெரியும் லக்ஷ்மி யாரு நாராயணன் யாருன்னு? அங்கே சத்யுகம் திரேதாயுகம்னு கூட சொல்ல முடியாது. அவங்க சொன்னாலும் அவங்க வாயில நுழையாது, ஓடிடுவாங்க. அப்புறம் அவங்கள வந்து என்னவோ நம்ம பாரதிய கலாச்சாரத்தை அவங்களுக்குள்ள திணிக்கிற மாதிரி எல்லாம் நினச்சிப்பாங்க. இப்போ அங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து சைனா நாட்டில் இருந்ததுன்னு வைங்க பாபாவோட யஜ்யம், அவங்க சைனீஸ் கலாச்சாரத்தை நம்மகிட்ட திணிக்கிற மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். இல்லை வேற ஏதாவது மேற்கத்திய நாடுல இருந்து வந்து அப்படி நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளே அங்கே வந்து பயன்படுத்துறதே இல்லை. அங்கே வந்து ஏணிப்படியினுடைய சித்திரமே அங்கே வந்து கிடையாது. ஏன்னா அது என்னது, ஏணிப்படியினுடைய தலைப்பில் என்ன இருக்கும், பாரதத்தினுடைய உயர்வும் தாழ்வும். எனக்கு என்ன வந்து இதும்பாங்க அவங்க இல்லையா, அது புரியாதுல்ல, பின்னால புரியும். ஸோ திருமூர்த்தி படம் கிடையாது, ஏணிப்படி படம் அவங்களுக்கு சொல்றது கிடையாது கோர்ஸில். ஏன்னா அவங்களால ரிலேட் பண்ண முடியாது. அதனால ஸோ அவங்களுக்கு கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், பொற்காலம், வெள்ளிக்காலம், அப்படிதான் அந்த 4 யுகத்தினுடைய விஷயமே சொல்லுவோம். அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வச்சு, தனியாக உட்கார வச்சு, கொஞ்சம் முரளி எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக படிக்க வச்சு, அப்புறமா தான் அந்த கான்செப்ட் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கெல்லாம், ஆஸ்திரேலியன்ஸ்க்கு. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சு வந்துட்டாங்கன்னு வைங்க, பக்கா அசைக்க முடியாது அவங்களெல்லாம். அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங். அவங்கெல்லாம் வெளியில் பிரெட்டு கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே ஆமாம் தானே தான் சமைச்சு சாப்பிட்றது. அங்கெல்லாம் வந்து பாதி பேர் பாலை கூட குடிக்க மாட்டாங்க. கண்ணுக்குட்டிகளுடைய பாலை வந்து நாம குடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பே சொல்லுவாங்க, சத்தியுகத்தில் நம்மளாம் பாலை குடிக்க மாட்டோம், எது குடிக்கணும், அதுக்கு கண்ணுக்குட்டியோடது, அதை பிடிங்க நாம குடிக்கிறதா, அதெல்லாம் சத்தியுகத்தில் குடிக்க மாட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க. சரி அங்கே போய் பார்த்துக்கலான்னு நானும் விட்டுட்டேன். குடிப்போம் குடிக்க மாட்டோமான்னு அந்த விவாதத்தில் போக வேண்டாம், அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம போகு பண்ணும்போது பாலே யூஸ் பண்ணுறது கிடையாது. பால், வெண்ணெய், நெய், இது 3 இல்லாமல் என்னைக்காவது போகு நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்போமா நம்ம இங்கேன்னு நினைப்பேன். இது 3 கிடையாது, அது இல்லாமல் தான் பண்ணணும். பாலுக்கு நார்மல் கவுஸ் மில்க்குக்கு பதிலாக 5 வெரைட்டி மில்க் அங்கே வந்து அவைலபிள். சோயா மில்க், ஓட் மில்க், பாதாம் மில்க், கோகோனட் மில்க், ரைஸ் மில்க், ரைஸ்லேருந்து மில்க் தயாரித்து வச்சுருப்பாங்க.
அதெல்லாம் எதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது அங்கே. அதனால் 2 வருஷமாக நானும் வந்து பாலை நிறுத்திட்டேன். நல்ல பெனிஃபிட் தெரியுது. அது அந்த ஊர் பால் அப்படி சரியில்லையா இருக்கும், நம்ம ஊர் பால் நல்லா இருக்கும் போல். சரி, அதில் போக வேண்டாம். ஸோ அப்படி வந்து அங்கே வந்து போகு பண்ணுறதுன்னா அவ்வளோ கவனம் வச்சு பண்ணணும். சில பேருக்கு நட்ஸ் அலர்ஜி வரும், சில பேருக்கு எள்ளு அலர்ஜி வரும், சில பேருக்கு கோதுமை மாவு அலர்ஜி வரும். அதனால் அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்வோம். கேசரி பண்ணால் அதில் சர்க்கரை இருக்காது. இந்த ஏதாவது எண்ணெயிலையோ இல்லை ஆலிவ் ஆயில்லையோ கேசரியை வெறும் ரவையை வேக வச்சு எடுத்துட்டு தனியாக வந்து வெல்லத்தை சிரப் பண்ணி வச்சிடணும். இது ஒன்று அது ஒன்று. யாருக்கு இனிப்பு வேணுமோ அதை இதில் தூக்கி போட்டு கலந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா அதையே அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. அந்த முந்திரி அதெல்லாம் வறுத்து அதை தனியாக வச்சிடணும். யாருக்கு வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கோங்க, முடிஞ்சது, ஈஸி. ஸோ இது மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே பழக்கம். அங்கே வந்து ஒன்று என்னென்னா, ஒரு அவர்கள்ட்டிருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆஸ்திரேலியன்ஸ்லேருந்து பிகேஸ் ஆகட்டும், நான் பிகேஸ் ஆகும், அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அப்படின்னு நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் எதிரில் வந்துட்டு இருக்கிறவங்க ஹாய் ஹலோ குட் மார்னிங்பாங்க. யாரோ தான் அவங்க வந்து ஹாய் ஹலோ அப்படிமா. அதாவது ஒரு எதிரில் வராங்கன்னா எதுக்கு நம்ம உம்முன்னு போனோம், அவங்களும் மனுஷன் நானும் மனுஷன், நம்ம எல்லாரும் ஒரே பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் பாருங்க. இப்படி எதிரில் வருவாங்க, ஹாய் குட் மார்னிங், ஹவ் இஸ் த டே, எப்படி இருக்கு அப்படின்னா, ஆல் குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க, சகஜமாக பேசுவாங்க. அப்புறமா நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அங்கே வந்து 60 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். தலை நிறைச்சாச்சுன்னா நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ சேஃப்டி, அவ்வளோ சேஃப்டி அங்கெல்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரி எல்லாம் 2 வீலரில் முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு குழந்தை, மடியில் ஒரு குழந்தைன்னு வச்சுட்டு எல்லாம் போகவே முடியாது. அங்கே குழந்தை இப்படியா சேஃப்டி எங்கே அப்படிம்பாங்க அவங்க. அவங்களாம் அவ்வளோ அங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள், பாதுகாப்பு, அது மாதிரி எல்லாம் ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க, இந்த கலர் நிறம் வேறுபாடுலெல்லாம் போகக்கூடாது, ஜாதி மதத்தில் வேறுபாட்டில் போகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரோடு ரூல்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. யாரும் அதை மீற மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கரெக்டு ஸ்பீடில் தான் போவாங்க. நான் வந்து இவ்வளோ பெரிய தலைமை பொறுப்பில் பெரிய ஆள் நான், அதனால் எப்படி வேணாலும் நாங்கள் வேகமாக போவோம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே வேகம் மீறி போயிட்டாங்கனாலும் நிறுத்திடுவாங்க. நீ யாராக இருந்தால் என்ன, வேறுபட்ட தலைவனாக இருந்தால் என்ன, ஃபைனை கட்டு, அதுக்கு அவங்களும் மதிச்சு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து எல்லாம் அவ்வளோ டிசிப்ளின்னா டிசிப்ளின், பொது டிசிப்ளின். ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வந்த பிறகு தான் நீங்கள் உள்ளே போகணும். இது ஜென்ரல் ரூல் தான், அதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம்னு தெரியாது. ஆனால் அங்கே அவ்வளோ உள்ளேருந்து ஒருத்தர் தான் வெளியில் வருவாங்க, நான் ஒருத்தி தான் உள்ளே போகணும். ஆனாலும் அவங்க ஒருத்தர் வெளியில் வந்த பிறகு தான் நான் உள்ளே போகணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பொதுவிலெல்லாம் ஒரு அவ்வளோ நல்ல டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறாங்க. பறவைகள் மிருகங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குறாங்க. நாய்களுக்குன்னே தனியாக பார்க் இருக்குது. நாயெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த பார்க்கில் விளையாட விடலாம். நாய்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேளா ஃபேர், எப்படி நமக்கெல்லாம் எக்ஸிபிஷன் ஃபேர்லாம் கவர்மெண்ட் நடத்துது, அதே மாதிரி நாய்க்கு ஃபேர். நீங்கள் உங்கள் வீட்டு நாயெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே விதவிதமான விளையாட்டு இருக்கும். நாய்க்கு விளையாட்டு, நாய்க்கான உணவெல்லாம் ஃபுட் ஸ்டால் இருக்கும், அதுவும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு அங்கே நாய்க்கு ஒரு இது. இப்படியெல்லாம் அங்கே நம்ம வந்து பார்க்க முடியும். பறவைகளுக்கு ஒரு மதிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே அதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. மற்றபடி சென்ற வருடம் தான் ஆஸ்திரேலியாவும் கோல்டன் ஜூப்ளி, பிரம்மகுமாரிஸ் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடப்பட்டது. அந்த அந்த சிட்னி ஓப்ரா ஹவுஸ்ன்னு பார்த்துருப்பீங்களா, சிட்னினாலே அந்த ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஐகானிக் பில்டிங். அதுக்குள்ளே நடந்தது நம்ம நிகழ்ச்சி. ஸோ அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக முடியாது மற்ற நேரங்களில். இதுதான் சாக்குன்னு நம்மளும் போய் பார்க்க முடிஞ்சுது. அங்கே தான் நம்ம நிகழ்ச்சி நடந்தது, ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவர்களுடைய அன்பு நினைவுகளும் உங்களுக்கு உரித்தாகுக. நன்றி. ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உமா பெஞ்சிக்கும் நன்றி. பாபா நினைவில் 2 நிமிஷம் அமர்வோம். ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடுகின்றேன்.
ரொம்ப நாளாக பாபாவுக்கு ஒரு பாடலை பாடி ரெக்கார்ட் பண்ணணுன்னு ஒரு சங்கல்பம் இருந்தது. இந்த வருடம் பாபா அதை நிறைவேற்றி வைத்திருந்தார். ஸோ அதே பாடலை நீங்களும் கேட்டிருந்திருக்கலாம். பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, உன்னை வெறுப்பாரில்லை, என்னாலும் உன் அன்பை மறப்பாரில்லை. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லை. கல்லையும் கனியாக வெகித்தாய் பாபா, முள்ளையும் மலராக செய்தாய் பாபா. கல்லையும் கனியாக வெகித்தாய் பாபா, முள்ளையும் மலராக செய்தாய் பாபா. கண்ணுக்கு இமையாக காத்தாய் பாபா, கண்ணுக்கு இமையாக காத்தாய் பாபா. எந்தன் கருத்துக்குள் தந்தையாய் வைத்தேன் பாபா. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லை. முரளியை நான் தினமும் கேட்பேன் பாபா, அதன் நினைவில் நான் தினமும் நடப்பேன் பாபா. முரளியை நான் தினமும் கேட்பேன் பாபா, அதன் வழியே நான் தினமும் நடப்பேன் பாபா. சேவையை உயிராக செய்வேன் பாபா, சேவையை உயிராக செய்வேன் பாபா. தினம் நினைவாலே பரந்தாமம் வருவேன் பாபா. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே. மதுபனிற்கு உனை காண வந்தேன் பாபா, அதன் நினைவில் நான் தினமும் மகிழ்ந்தேன் பாபா. மதுபனிற்கு உனை காண வந்தேன் பாபா, அதன் நினைவில் நான் தினமும் மகிழ்ந்தேன் பாபா. அன்பான ஆத்மாக்கள் தந்தாய் பாபா, அன்பான ஆத்மாக்கள் தந்தாய் பாபா. என்றும் ஆன்மீக ஜோதியாய் இருப்பேன் பாபா. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, உன்னை வெறுப்பாரில்லை, என்னாலும் உன் அன்பை மறப்பாரில்லை. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே.